இது 75ஆம் ஆண்டில் புவியதனில் அகவைதனை கண்டிட்ட எங்கள் தோழமைகளின் பொன்னகவை பெருவிழா. எங்கள் அரை நூற்றாண்டு அகவையின் வரவை தோழர்கள் தோழிகள் கூடி வரவேற்று மகிழ்கின்ற பொன்னகவை திருவிழா. அகவை 50ஐ நண்பர்களாய் நாங்கள் இனிதாக வரவேற்று இன்பமாய் கூடி கொண்டாடி குதூகலிக்கின்ற காங்கேய கனக விழா. எங்கள் வாழ்வில் இனி என்றுமே மறந்திட முடியாத புத்தகவை பொன்விழா. நாங்கள் இதுவரை நடந்து வந்த எங்கள் வழித்தடங்களை, கடந்து வந்த பாதைகளை, எங்கள் இளமைக்கால நினைவுகளை நண்பர்களாய் கூடி நின்று கதைகள் பேசி கழிக்கின்ற ஒரு உணர்வு திருவிழா. பசுமையான எங்கள் பள்ளிக்கால அந்த நினைவுகள் என்றும் இளமையின் இன்ப ஊற்றுக்களாய் இன்றும் எங்கள் இதய சுவர்களில் ஓவியமாய் வெறுமனே புத்தகங்களை சுமக்கின்ற பொதி மாடுகளாய் நாங்கள் அன்று இருந்ததே இல்லையே. நண்பர்களை நாடி வெட்ட வெளிகளில் ஓடி பிடித்து வியர்வையில் குளித்து விளையாடி தீர்த்த பேர்வழிகள் தான் நாங்கள். 4 சுவர்களுக்குள் பதுங்கி இருந்து நெட்கேம் ஆடியவர்கள் அல்ல. குண்டு சத்தங்கள் தான் அன்று எங்கள் திருப்பள்ளி எழுச்சி. புக்காரா எழுப்புகின்ற அதிர்வும் வானத்தில் பறக்கின்ற கிளியின் சத்தமும் தான் அன்று எங்கள் சுப்பிரபாதம். எறிகணைகளும் துப்பாக்கி தோட்டாக்களும் எங்கள் வீட்டு வாசல் வரை வந்து எங்களை குசலம் விசாரித்து போகும். சில வேளைகளில் எங்கள் அங்கங்களையும் தடவும். ஆனாலும் அன்றும் நாங்கள் படித்தோம். நண்பர்கள் கூடி அரட்டையும் அடித்தோம். தென்னோலையை கட்டி கார் செய்தோம். பனங்காய் எடுத்து புது வாகனம் செய்தோம். இக்கில் பழைய ரிம்மில் தடி கட்டி உருட்டி மகிழ்ந்தோம். பூவரசம் இலையெடுத்து பீப்பி செய்தோம். நண்பர்கள் கூடி கிட்டி புல் அடித்தோம். கிளித்தட்டும் மறைத்தோம். போனி பந்தால் பக்கத்து வீட்டு படலையை பலமுறை பதம் பார்த்து திட்டுக்களையும் பரிசாய் பெற்றோம். சினிமா பாட்டுகளையும் தாயக பாடல்களையும் ஒலி கசட்டுகளில் பதிவு செய்தோம். சைக்கிள் டைனமோ சுற்றி பாட்டு கேட்டோம். பொங்கும் பூம்புணலும் செய்திகளும் கேட்டு மகிழ்ந்தோம். பகலில் குண்டு சத்தம், ராணுவ சுற்றி வளைப்பு, வீதிகளில் காவலரண், சோதனைகள் என அனைத்தையும் கடந்துதான் அன்றும் நாங்கள் பள்ளிக்கும் டியூஷன் வகுப்புக்கும் சென்றோம். அப்போது சைக்கிள்கள் தான் எங்கள் தேசிய வாகனங்கள். ஒருவர் தோள் மீது ஒருவர் கை போட்டபடி டபுள்ஸ் என்ன ட்ரிபிள்ஸ்களாகவும் நாங்கள் ஊர்கோலம் போனவர்கள். பாடசாலை கேட்டடியில் பாட்டியம்மா வித்த நாவல் பழமும் இலந்தை பழமும் நெல்லிக்காயும் உப்பும் தூளும் போட்ட சேலம் மாங்காயையும் நினைக்க நினைக்க இப்போதும் வாயூரும் நினைவுகளில் தேனூரும். கண்டிப்பான ஆசிரியர் கைகளுக்குள் வளர்ந்தவர்கள் நாங்கள். அவர்களின் திட்டல்கள் எங்கள் செவிகளின் தேசிய கீதங்கள். பிரம்படிகள் தந்து அவர்களுக்கு கைவலிக்கும். ஆனால் எங்களுக்கு அவையெல்லாம் ஸ்பரிச தீட்சைகள். ஆசிரியர்களின் பேரன்பில் திளைத்து பெருமிதம் கொண்டவர்கள். அன்று எங்கள் புத்தகங்களுக்குள் மயில் இறகுகளும் குட்டி போட்டன. புத்தகங்களுக்குள் ஒளிந்திருந்த காதல் கடிதங்களால் வகுப்புக்கு வெளியே நாங்கள் முட்டி போட்டோம். எங்கள் காதலுக்கென்றே இளையராஜா உருகி உருகி மெட்டு போட்டார். நாங்கள் கடிதங்களில் கவி வடித்து காதலித்தோம், கரம் பிடித்தோம். இன்றைய காசா கதைகள் எல்லாம் அன்றைய எங்கள் வாழ்நாட்கள். ஊர்கூடி ஒன்றாயிருந்து இரவிரவாய் தண்ணி இறைக்கும் மெஷினில் ஜெனரேட்டர் செய்து திரைப்படங்கள் பார்த்தோம். போரும் வன்முறையும் இராணுவ கடிபிடியும் எங்கள் அன்றாட வாழ்வில் அங்கமாகி போகின. சோழ வரலாறு படித்தோம். ஈழ வரலாற்றில் நாங்கள் வாழ்ந்தோம். எங்கள் பள்ளிகளிலும் ஆலயங்களிலும் வீடுகளிலும் விழாக்களும் நடந்தன. அன்று இராணுவத்தாலும் ஆயுத குழுக்களாலும் எண்ணிலடங்காத விபரீதங்களும் நடந்தன. ஆனாலும் நாங்கள் எதற்கும் அசையவில்லை, எங்குமே வளைந்ததில்லை. பாஞ்சாலி மட்டுமா, நாங்களும் கூட ஒரு ஜூஸ் பேக்கெட் வாங்கி ஐவர் சுவைப்போம். கால்களில் செருப்பின்றி ஊரங்கும் அலைவோம். தாகம் எடுத்தால் எங்கள் தெரு குழாய்களில் கிணறுகளில் கைகளில் ஏந்தி தண்ணீர் குடித்தோம். காலி போத்தல்களில் குப்பி விளக்குகள் செய்து எங்கள் வீடுகளுக்கு வெளிச்சம் தந்தோம். அந்த விளக்கொளியில் தான் நாங்களும் படித்தோம். கலைக்கு பெருமளவில் அனுமதியும் பெற்றோம்.
எங்கள் மீதி வலிந்து திணித்த வெட்டுப்புள்ளிகளையும் வெட்கப்பட வைத்தோம். நாங்கள் தமிழர்களாய் பிறந்ததினால் எங்கள் வீடுகளை துறந்து உறவுகளை பிரிந்து சொந்த நாட்டுக்குள் பல தடவை அகதியானோம். கணக்கின்றி இடம் பெயர்ந்தோம். வனவாசம், அஞ்ஞாதவாசம் அனைத்தையும் கடந்தோம். மரநிழல்களும் கோயில்களும் கொட்டில் வீடுகளும் தான் அன்று எங்களுக்கு அடைக்கலம் தந்து அரவணைத்து மானமும் உயிரும் காத்த தூய வள்ளல்கள். அன்று எங்களிடம் தொலைபேசி இருந்ததில்லை, வலைத்தளம் இல்லை, பிளே ஸ்டேஷனோ எக்ஸ்பாக்ஸோ இல்லை, நெட் இல்லை, சாட் கூட இல்லை. இப்படியே எதுவுமே இல்லைத்தான். ஆனாலும் எங்கள் வாழ்வு நல்ல நண்பர்கள் கூட்டணியால், நல்ல உறவுகளின் சேர்க்கையினால் வளமாயிருந்தது, வலிமையாயிருந்தது, மிக மகிழ்வாயிருந்தது. அன்று தமிழர் பண்டிகை காலங்களில், எங்கள் வீட்டு விசேஷங்களில், விழா நிகழ்வுகளில் அத்தனை பேரும் அணியணியாய் கலந்து மகிழ்வோம். ஊரே கூடி நாட்கணக்கில் விழா எடுப்போம். மாதக்கணக்கில் சேர்ந்து பேசி திட்டமிடுவோம். அனைவரையும் நேரில் வீடு தேடி போய் வரவேற்றோம், வாழ்த்தினோம். வாழ்த்து மடல்கள், வாழ்த்து அட்டைகள், அன்பான நலன் விசாரிப்பு கடிதங்கள் என எங்கள் வாழ்வே அன்பால் மட்டுமே நிறைந்திருந்த காலம் அது. பள்ளிக்கூடங்களில் ஒவ்வொரு ஆண்டு முடிவில் தோழர் தோழிகளிடம் ஓட்டோகிராஃப் வாங்குவதற்காய் தவம் கிடப்போம். கடைசியில் எழுதுகிறேன், கடைசி வரை மறவாதே, இறுதியில் எழுதுகின்றேன், இறுதி வரை மறவாதே என்கின்ற வாசகங்கள் தான் அடிக்கடி பகிரப்படும் எங்கள் திருவாசகங்கள். அப்போது காதலும் இரகசியமாக பகிரப்படும் என்பது பரகசியம். அன்று நாங்கள் எடுத்த புகைப்படங்கள் பெரும்பாலும் கருப்பு வெள்ளையாகத்தான் இருந்தது. ஆனால் எங்கள் உணர்வுகளும் உள்ளமும் வண்ணங்கள் நிறைந்த வர்ணங்களால் மிளிர்ந்ததனால் படங்கள் அழகாய் ஒளிர்ந்தன. இன்று எங்கள் பொன்னகவை காலம், ஆனால் அன்று அது ஒரு பொற்காலம். இப்போது 50 ஆண்டுகள் கடந்து போரின் வலிகளை மறந்து புலம்பெயர்ந்து தாயக கனவுகளை சுமந்து கொண்டு எங்கள் ஆணிவேரின் பந்தமும் அறுபடாது காத்து கடல் கடந்து உலகத்தின் திசையட்டும் தமிழர் புகழ் பரப்பி தங்கள் தகைமையும் காத்து உறவுகளை வளர்த்து இன்று லண்டன் மண்ணில் மிக பிரமாண்டமாய் அகவை பொன்விழாவை நண்பர்கள் நாங்கள் கூடி எங்கள் வாழ்விலே இதுவரை அடைந்திட்ட சாதனைகளை, எதிர்காலத்தின் நம்பிக்கைகளையும் வாழ்த்துகின்ற திருநாளாக புதிய நண்பர்களையும் பழைய அன்பையும் ஒருங்கிணைக்கும் உறவு பாலமாக்கி கடந்த காலங்களின் இனிய தருணங்களை பெரிய அளவில் ஆரவாரத்துடன் நினைத்து பார்த்து எங்கள் தோழர் தோழியரோடும் குடும்பத்தாரோடும் எங்கள் இளவல்களோடும் இந்த மகிழ்ச்சிகளை பகிர்ந்து மீண்டும் ஒரு முறை பொன்னகவை நாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். அனைவரின் வாழ்வும் எதிர்காலமும் இனி வாழ்வின் ஒவ்வொரு நாளும் பொன்னாலும் பல வர்ணங்களாலும் நிறைவடையட்டும். தோழமையின் பயணம் தொய்யாமல் தொடரட்டும். நிறைவாய் நீடு வாழ்க. நன்றி.